ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். விடிய காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நாங்கள் அறந்தாங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சென்னையிலேருந்து. பொங்கல் செலிப்ரேஷனுக்காக தான் நாங்கள் இப்போ ஊருக்கு போயிட்டுருக்கோம். 3 மணிக்கு ஏன் ட்ராவல் பண்ணுறோன்னா, அந்த டைமில் தான் நமக்கு டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ ஜாலியாக எங்கேயுமே நிற்காம போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு டீ குடித்த இடத்துல டீ மண்ணு மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் நிறுத்தி டீ குடிச்சிருந்தோம். சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள குறைஞ்சது என் வீட்டுக்காரர் ஒரு 2 தடவைலேருந்து 3 தடவையாவது டீ குடிச்சிருவாங்க. அப்பதான் அவங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். தூக்கமும் வராது. ஏன்னா விடிகாலையில நம்ம வண்டி ஓட்டுறதுனால கொஞ்சம் தூக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா, அந்த அளவுக்கு தூக்கம் வராது. ஜாலியா போயிட்டு வந்துரலாம். நாங்க கரெக்ட்டா பொங்கல் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் தான் கெளம்புனோம். ஸோ பொங்கல், மாட்டுப் பொங்கல் ஊர்ல இருந்துட்டு மாட்டுப் பொங்கல் ஈவினிங் போல கெளம்பிடலாம் சென்னைக்கு. இதுதான் எங்களோட பிளான். ஊர் வந்தாச்சு. கரெக்ட்டா எங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் ஆச்சு சென்னையிலேருந்து அறந்தாங்கி வர்றதுக்கு. அறந்தாங்கில வந்து வடகாட்டுப்பட்டி இதுதான் என் ஹஸ்பண்டோட ஊரு. ஸோ அறந்தாங்கி கிடையாது. அறந்தாங்கிலேருந்து கொஞ்சம் உள்ள. இந்த தடவ நாங்க ட்ராவல் பண்ணும்போது நெறைய மங்கீஸ் பார்த்தோம். ஊருக்குள்ள இவ்ளோ மங்கி இருக்குன்னே எங்களுக்கு இந்த தடவ தான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட நேட்டிவ் பிளேஸில் இருக்கோம். ஸோ இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். ஆல்ரெடி உள்ளே வச்சிட்ருக்காங்க. நான் வந்து சும்மா செட்டப்பு கெட்டப்பு இது மட்டும்தான், பொங்கல் வைக்கிறதுனா கிடையாது. வேறு ஆளுங்க வாங்க போய் பார்க்கலாம். பொங்கல் பொங்கல் பண்ணி காட்டுங்க. அவர் பொங்கும் போது எடுத்துட்டு ஓடிட்டாங்க. அதான் காற்று தான் வருது. கரெக்ட்டா 2 வருஷம் அது நாங்க ஊருக்கு வந்து 2023 பொங்கலுக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 2025க்கு பொங்கலுக்கு வரோம். நடுவுல 2 வருஷம் வந்து எங்களால போக முடியாம போச்சு. நடுவுல வந்து எல்லா சாமி கோயிலுக்குமே வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. குலசாமியா இருக்கட்டும், இல்ல ஊர் சாமியா இருக்கட்டும். இங்க வந்து சென்னையில வேலையில ஸ்டக் ஆனனால எங்களால போக முடியல. ஸோ இந்த தடவ நம்ம கண்டிப்பா போறோம். எல்லா சாமிக்கும் கோயிலுக்குலாம் ஒரு அட்டெண்டன்ஸ போடுறோன்னு சொல்லி நாங்க அந்த பிளானிங்ல தான் கிளம்புனோம் சென்னையிலேருந்தே. சொல்லு ரித்திக் சொல்லு. ஸோ இப்போ வீடியோல பார்த்த இவங்க தான் என் ஹஸ்பண்டோட சித்தப்பா, சின்னம்மா. நாங்க எப்போ ஊருக்கு போனாலுமே இங்க தான் ஸ்டே பண்ணுவோம். ஊர்ல இடம் இருக்கு. பட் நாங்க இன்னும் வீடு கட்டல. ஃப்யூச்சர்ல கட்டிக்கலாம். ஏன்னா நாங்க வருஷத்துக்கே 1 நாள், 2 நாள் தான் போய் ஸ்டே பண்ணுவோம். அதனால இப்போதைக்கு ஐடியா கிடையாது. என் வீட்டுக்காரு சும்மா இங்கேயே சுத்திட்டு இருக்காம பொங்கல் வைக்க போய் ஹெல்ப் பண்றீன்னாரு. அதனால தான் அந்த விறகு கட்டைய எடுத்து 2 சும்மா வச்சேன். ஓகேவா, ஹெல்ப் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. பொங்கல் நல்லா பொங்கி வந்துச்சு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பானையில அந்த நுரலாம் இருக்குல்ல, ஸோ அத வந்து லைட்டா தொட்டு வச்சுப்போம் பொங்குனதுக்கு அப்புறமா எல்லாருமே. பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஊர் கோவில் வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு போனது மாரியம்மன் கோவில். இதான் எங்கள் ஊர் கோயில். போய் பார்ப்போம் வாங்க. கோவில்னா சாமி பேர் என்ன? முத்து மாரியம்மன். ஹஸ்பண்ட் ஊரில் சொல்லிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொன்னோன்னா அது இதுதான். 2வது பிளேஸ் சொல்லணுன்னாலும் அது இதுதான். இதுதான் அந்த ஊரணி. அதுவும் அந்த கோவில் திருவிழா டைம்லலாம் செம்மையாக இருக்கும். சுற்றி விளக்கெல்லாம் ஏற்றுவாங்களா. நானே இது வரைக்கும் வந்ததில்லை. வெக்க கேடு. 8 வருஷம் அது கல்யாணம் ஆகி ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்லை. இந்த தடவையாச்சும் பார்க்கணுமான்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ பெருசாக இருக்கும். அது நல்லா இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி வர நல்லா இருக்குது. என் கல்யாண டைமில் இங்கேருந்து தான் எனக்கு இடுப்பில் அந்த குடத்தெல்லாம் தூக்கி வச்சு அந்த ஃபார்மாலிட்டிலாம் பண்ணாங்க. இதுதான் எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோவில். கும்பாபிஷேகத்தப்போ கூட எங்களால் வர முடியல. இப்போ தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம், கட்டி முடிச்சதுக்கப்புறமா. எங்களோட கல்யாண ரிசப்ஷன் அண்ட் பொண்ணழைப்பு இதெல்லாமே வந்து கோவில் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கும் குட்டியா. ஸோ அங்க தான் வந்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, சொந்தக்காரங்க வீட்லலாம் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும். இப்போ போறது வந்து என் ஹஸ்பண்டோட பெரிய அத்தை வீடு.
நெக்ஸ்ட்டுமே அவங்களோட பெரியாத்த வீட்டுக்கு தான் போவோம். உள்ளலாம் வந்து வீடியோ எடுக்கல. எல்லாருமே கொஞ்சம் ஷை டைப்பா இருப்பாங்கல்ல. என்னடா இது இவங்க எங்கேயும் கேமரா தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு நெனச்சுட்டாங்கன்னா, ஸோ அதனால இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு டே வந்து ரொம்பவே நல்லா போச்சு. செம்ம ஃபன்னா இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து காலையில எந்திரிச்ச உடனே என்னோட சாமி கோவிலுக்கு வந்து போயாச்சு. அரியநாயகி அம்மன் கோவில். இந்த கோவில்ல தான் எங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. காலையில எழுந்த உடனே போய் நல்ல ஒரு அபிஷேகம்லாம் பண்ணி, கண் குளிர பார்த்துட்டு, அப்படியே சில பல மன்னிப்புகளும் கொஞ்சம் கேட்டாச்சு. கோவில் கும்பாபிஷேகத்துக்குலாம் வர முடியாததுனால. கோவில் இப்போ சுத்தி வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் கோவிலுக்கும் போனோம். இதுதான் எங்க ஹஸ்பண்டோட குலசாமி கோவில். ஐயனார் கோவில். நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல காட்டியிருப்பேன். அப்ப இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் பாருங்க எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா கட்டி முடிச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஈகள்லாம் வச்சிருக்காங்க. மேபி காட்டு கோவில்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சிம்பாலிக்கா சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கும், இப்ப வந்ததுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த வீடியோலலாம் பார்க்கும்போது குதிரைலாம் கொஞ்சம் உடைஞ்ச மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த தடவ பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா கட்டி முடிச்சிருக்காங்க. இங்கேயே வந்து இன்னும் ஒரு 2 கோவில் வந்து இருக்கும். பட் அதெல்லாம் வந்து காட்டிக்க முடியாது. ஏன்னா, அங்க லேடீஸே அலோட் கிடையாது. ஒரு கோவில்லேருந்து வெளியில நின்னு தான் சாமி கும்பிடணும். இன்னொரு இடத்துல வந்து நாங்க யாருமே போமாட்டோம். ஜென்ட்ஸ் மட்டும் தான் போயிட்டு வருவாங்க. எங்களோடது ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்களோட நேட்டிவ்மே வந்து அறந்தாங்கி பக்கத்துல இருக்க ஒரு குட்டி வில்லேஜ் தான். ஆனா, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, எங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி எல்லாமே சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டோம். எங்க அம்மா பொறந்ததுமே சென்னை தான். நான் பொறந்ததுமே சென்னை தான். ஸோ சென்னையில தான் நாங்க பல வருஷமா இருந்துட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, வருஷம் வருஷம் வந்து நாங்க ஊருக்கு வந்துருவோம் ஒரு தடவையாவது. அந்த ஒரு தடவ வர்றதுமே சாமிய பார்க்கறதுக்காக தான். குலசாமிக்கு கம்பல்சரியா நாங்க வந்து பார்த்து அர்ச்சனை, அபிஷேகம் இது எல்லாமே பண்ணிடுவோம். ஸோ இதே ஃபார்மாலிட்டிய தான் நாங்க இப்ப பின் பண்ணிட்டுருக்கோம். எங்க பசங்களும் இதே பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நாங்க அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்குமே சொல்லிக் குடுப்போம். அது என்னவோ மாயமோ, மந்திரமோ தெரியாது. நம்ம ஊர் குலசாமி கோவில் இதெல்லாம் போய் ஒரு தடவ போய் பார்த்துட்டு, வேண்டிட்டு வந்தோம்னா, அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கெடைக்கும். ஏதோ நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பா, அம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ, அதே அளவு ஃபீல் வந்து எனக்குமே இருக்கும். எங்க கோவில் பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எங்களுக்கு இத்தன நாள் தெரியாது. ஏன்னா, நாங்க எப்ப வந்தாலுமே வந்து ஒரு புதர் மாரி பெருசா மண்டி இருக்கும். அந்த பக்கம்லாம் போக முடியாது. முள்வேலி அந்த மாரி தான் இருந்துச்சு. பட் இந்த தடவ கோவில்லாம் கட்டி முடிச்சதுனால அழகா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ செம்மையா இருந்துச்சு இத பார்க்கறதுக்கு. இந்த வருஷம் பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்பவே அழகா, ஒரு பக்திமயமா போச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே வந்து நல்லபடியா போயிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். எல்லாருமே சண்டை சச்சரவு, போட்டி பொறாமை இதெல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம எப்படி ஹேப்பியா இருப்போம்னு நெனச்சாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே சாமி கிட்ட வேண்டிக்கலாம். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.